Hello guys, welcome to Users Review. இன்னைக்கு நம்ம எதை பற்றி அன்பாக்ஸ் பண்ண போகிறோன்றதுக்கு முன்னாடி ஒன் ஆஃப் அவர் சப்ஸ்கிரைபர் வந்து லாஸ்ட் விவோ V23 ப்ரோவோட வீடியோ பார்த்துட்டு 25 ப்ரோவோட ரிவ்யூ போடுவீங்களான்னு கேட்டிருந்தாரு. நான் சீக்கிரம் போடுறேன்னு அவர் கமெண்ட்டில் ரிப்ளை போட்டிருந்தேன். ஸோ ஆஸ் யூ ஆஸ்ட் என்னோட சப்ஸ்கிரைப்ஸுக்காக அகெயின் விவோ V25 ப்ரோ இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு குயிக்காக இதோட அன்பாக்ஸ் பார்த்துடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு வெயிட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் ஆச்சு இந்த ஃபோன் கையில் எடுத்து. ஸோ ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஹேண்ட்செட் கொடுத்துருக்காங்க. தென் அதில் ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு யூசர் மேனுவல் கேரண்டி, தென் அதோட ஒரு எஜெக்டர் பின்னு, டேட்டா கேபிள் அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் பார்த்தீங்கன்னா 65 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோ V23 ப்ரோவில் இருக்க மாதிரியே ஒரு 10 மினிட்ஸில் உங்களுக்கு அரௌண்ட் 60% ஆஃப் சார்ஜ் வந்து ஃபுல் ஆகிடும். ஸோ எங்கேயாவது நீங்கள் போகணுன்னா ஒரு குவிக் சார்ஜிங்க்கு இந்த சார்ஜர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம் நம்ம விவோ அப்ரிஷியேட் பண்ணணும் என்னென்னா, இப்போ ப்ரீமியம் செக்மெண்ட்டில் வர எந்த ஃபோனுக்குமே வந்து சார்ஜர் வைக்கிறது இல்லை, நம்ம தனியாக தான் பை பண்ணுற மாதிரி இருக்கும். இஃப் நம்ம இது தனியாக பை பண்ணால் 1500 to 2000 ஆகலாம். பட் வந்து விவோ அதை பண்ணலை மற்ற ஃபோன்ஸ் மாதிரி, அவங்களே சார்ஜஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ஹேண்ட்செட்டை பார்த்து போயிடலாம். இதோட ஃபஸ்ட்டு டிசைனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அழகான ஸ்லிக்கான டிசைனாக இருக்குது. ரொம்பவே ஸ்லிம். என்னென்னா ஹெச் டிஸ்பிளே யூஸ்வலாக கொஞ்சம் ஹேம் இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். பட் வந்து இது ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது. ஹெச் டிஸ்பிளேயோட பார்க்கும்போது பார்க்கவும் டிசைன் ரொம்பவே அழகாக இருக்குது. யூஸ் பண்ண உங்களுக்கு ஹோல்ட் பண்ண நல்லாயிருக்கும். உங்களுக்கு லேஸில் கையிலேருந்து மிஸ் ஆகாது. தென் அடிஷ்னலாக இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்னா, V23 ப்ரோவில் அந்த பேக் கேஸ் வந்து கலர் சேஞ்சிங் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கலர் சேஞ்சிங் ஆப்ஷன்ன்றது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போது இந்த கலர் சேஞ்சாலும் நமக்கு ஒன்றுமே வரப்போகுதில்ல. ஒரு ஹெச் டிஸ்பிளே யூஸ் பண்ணுறோம்னா கண்டிப்பாக ஹார்ட் கேஸ் தான் போடுவோம். ஸோ ஹார்ட் கேஸ் போடும்போது இது எல்லாமே மறைஞ்சிடும். ஸோ இதில் வந்து எந்த யூஸுமே இல்லை. மற்றபடி ஃபோனோட ஸ்பெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேமராவுக்கு போயிடலாம். கேமராவில் ஒரு 64 and 8 and 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா 64 iOS கொடுத்துருக்காங்க. iOSனால் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், டிஎஸ்எல்ஆரில் இருக்க மாதிரி ஒரு குவாலிட்டியான ஒரு பிக்சரை கரெக்டாக iOS வந்து ஆட்டோ கரெக்ஷன் பண்ணிக்கும். இதில் எடுத்த வீடியோஸை நான் கடைசி உங்களுக்கு இதில் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ தென் இப்போ குயிக்காக ஹேண்ட்செட் ஆன் பண்ணிடலாம். பூட்டிங்கும் ரொம்பவே வேகமாக இருக்குது. 23 ப்ரோ மாதிரி இல்லாமல் இதோட பூட்டிங் வந்து ஆன் பண்ணணும் வித்தின் ஒரு நாட் ஈவன் ஒரு 5 செகண்டில் வந்து உடனே ஃபோன் வந்து ஆன் ஆயிடுது. ஸோ இதில் ஒரு நல்ல விஷயம். மற்ற ஃபோன்ஸ் இல்லாத மாதிரி கொஞ்சம் வேகமாகவே இருக்குது. தென் இதில் ட்ராபேக்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அவங்க நான் லாஸ்ட் ரிவ்யூ நீங்கள் பார்த்தவங்களுக்கு தெரியும், 23 ப்ரோவில் என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இதில் ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இதோட ஸ்பெக்ஸ் பற்றி இப்போ நம்ம பார்த்தோம்னா, எஸ்பெஷலி இதில் சூப்பர் அல்நாட் 1300 நிட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட பிரைட்னஸ் வந்து 1300 நிட்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் ப்ராப்பராக நான் செக் பண்ணல. பட் அது அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறது. ஒன்ஸ் நான் செக் பண்ணால் ஃபோன் இன்னும் என்கிட்ட ஒரு வாரம் இருந்தால் டெஃபினட்டாக நான் உங்களுக்கு எகைன் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். இதை பற்றி இதோட வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணுறேன். தென் இதில் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்பிளே வந்து 6.56 இன்ச்சஸ் வைட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண ரொம்பவே நல்லாயிருக்கு. இந்த ஃபோனில் 2 வேரியண்ட் ஆஃப் மெமரி வருது. ஒன்று பார்த்தீங்கன்னா 8+4 ரேம் அண்ட் 128 GB மெமரியோடு வருது. தென் அனதர் ஒன் வந்து 8+8 ரேம் அண்ட் 256 மெமரியோடு வருது. ஸோ மெமரி பொறுத்த வரைக்கும் ரொம்ப வைடாகவே கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேமிங்க்கு என்ன கேட்டால் இது ஒரு சூப்பர் ஃபோனுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி வந்து தோஸ் ஹூ ஆர் யூஸிங் இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஃபோன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் எடுக்கிற வீடியோஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ இது வந்து நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வந்து எடுக்கிற ஒவ்வொரு வீடியோவுமே ஈக்குவல் டு ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த மாதிரி இருக்கும். இதில் வீடியோ எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நோபடி நோஸ் தட் யூ ஆர் டேக்கன் ஃப்ரம் யுவர் மொபைல். உங்கள் ஃபோன்லேருந்து எடுத்தேன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. நாங்கள் எடுத்த சில வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் பாருங்கள். தென் இதில் வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதோட நாட்ச் ஒரு சிங்கிள் நாட்ச் கேமரா கொடுத்துருக்காங்க 32 மெகா பிக்சலில். அது ஓரளவு ஓகேன்னு சொல்லலாம். பெட்டரான்னு கேட்டிங்கன்னா பெட்டர் இல்லை, ஓரளவு தான் நல்லாயிருக்கு. செல்ஃபி கேம் இதில் வந்து ஃபெயிலியர்னு தான் சொல்லுவேன். பட் ரியர் கேமரா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. தென் இதில் ஸ்பெஷலான திங்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா,
சேம் 23 ப்ரோவில் இருக்க மாதிரி இதுலேயும் வந்து ஆண்ட்ராய்ட் 12 ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது காமன் எல்லா மொபைல் ஃபோன்லேயும். தென் வந்து இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 கிராம்ஸ்னு போட்டிருக்காங்க. பட் நான் வெயிட் போட்டு பார்த்ததில் 192 கிராம்ஸ் இருக்குது எக்ஸாக்டாக. ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட் கரெக்டாகவே பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் அப்படின்னு நம்ம போயிட்டோம்னா விவோ V23 ப்ரோ கொஞ்சம் காஸ்ட்லின்னு சொல்லுவேன். நான் லாஸ்ட் டைமே இப்போது சொல்லியிருந்தேன் அதோட ப்ரைஸ் வந்து 32-35,000. பட் இது கரெக்டாக இது ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இது 36 to 40,000க்கு சேல் பண்ணுறாங்க. அந்த பணத்துக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் ஃபோன் வந்து ஒரு 36 to 40,000க்கு ரொம்பவே ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஃபோனை. தென் இன்னொரு விஷயம், இதோட பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. 4850 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலும் சரி அவ்வளோதான் இருக்கும். அதாவது எவ்வளோ எம்ஏஹெச்சில் வாங்கினாலும் மேக்ஸிமம் அதோட கெப்பாசிட்டி வந்து 1 டே தான். 1 டேல பேர்ன் அவுட் ஆகிடும். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அந்த பேட்ரி சீக்கிரம் ட்ரைன் ஆகுறது கொஞ்சம் கம்மி. கேமிங் எல்லாம் பண்ணிங்கன்னா டிவைஸ் ஹீட் ஆகுறது இல்லை. ஸோ ஹீட்டிங் இஷ்யூ ரொம்ப 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 கம்மி. விவோவில் ஒரு ஸ்பெஷல் திங்கே அந்த ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. அது இந்த ஃபோனில் சுத்தமாகவே இல்லை, ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ இது 5G பேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்கமிங் இந்தியா இஸ் கோனா பி இன் 5Gயில் இருக்க போது. ஸோ 5G பேண்டுன்றதுனால யூஸ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது ஒரு ஃபீச்சர் ஃபோனுன்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ கைஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் இந்த டிவைஸை வாங்கிடாதீங்க. எதுக்காக சொல்கிறேன்னா ஆன்லைனில் வாங்கும்போது உங்களுக்கு ஃபோன் மட்டும்தான் வரும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஷாப்பில் போய் பை பண்ணும்போது உங்களுக்கு அவங்களே அடிஷ்னலாக டெம்பர் கிளாஸ் அண்ட் பேக் பவுச் கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு இதோட டெம்பர் கிளாஸ் யூவி லைட்டில் தான் வச்சு ஒட்ட முடியும். ஸோ எகெயின் அதுக்காக ஒரு 500 to 1000 ருபீஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதே ஷாப்பில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு 36ன்னா அதில் ஒரு 35 இன்னும் உங்களுக்கு ஒரு 1000 ருபீஸ் கம்மி பண்ணுவாங்க. அது போக உங்களுக்கு அடிஷ்னலாக பேக் பவுச் டெம்பர் கிளாஸ் வந்து ஷாப்லேயே போட்டு கொடுத்துருவாங்க. இன்கேஸ் ஃப்யூச்சரில் ஏதாவது வாரண்ட்டி இஷ்யூஸ் இருந்துச்சுன்னாலும் பர்டிகுலர் ஷாப்பே உங்களுக்கு வந்து அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் ஆன்லைனில் கிளைம் பண்ணிங்கன்னா அதில் நிறைய ஒர்க் உங்களுக்கு தான் அதிகம். நீங்கள் தான் ஆன்லைனில் மறுபடியும் வாரண்ட்டி கிளைம் பண்ணி அதுக்கப்புறம் நியர்பை விவோ சர்வீஸ் சென்டர் தேடி நீங்கள் தான் போகணும். பட் இதே நம்ம ஒரு ஷாப்பில் வாங்கும்போது அந்த ஷாப்பே அவங்களோட கஸ்டமர்ஸ்க்காக இதை ஈஸியாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மேக்ஸிமம் ஆன்லைனில் பை பண்ணுறதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோஸில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோஸை ஜென்யூனான ரிவ்யூவை தெரிஞ்சுக்க என்னோடய சேனல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.